அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். வேத பண்பாட்டின் வழியே வளர்ந்து பல்வேறு சமய பிரிவுகளாக கிளைகளாக வளர்ந்திருக்கக்கூடிய பாரதிய பண்பாட்டிலே வினை கணக்கை நாம் மிக முக்கிய அளவிலே ஏற்றுக்கொள்ளுகிறோம். பெரும்பான்மையான இங்கே வழங்கக்கூடிய சமயங்கள், இங்கேயே தோன்றி நிலை பெற்ற சமய பிரிவுகளும் முன்வினை பயனாலே பெறப்பட்டதுதான் இந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் எல்லாம் என்பதை ஏற்றுக்கொள்கிறது. அப்படி சேகரிக்கப்பட்ட முன்வினைகளை நம்முடைய கட்டுப்பாட்டிற்கும் மீறி சென்ற பிறவிகளிலே நாம் செய்த வினைவசத்தாலே வந்து சேர்ந்த நல்வினை தீவினை பயன்களிலிருந்து நாம் எப்படி விடுதலை அடைய முடியும், அந்த கணக்கை சரி செய்து கொண்டு நாம் முக்திக்கு செல்வதற்கு வழி என்ன என்ற விசாரத்தை செய்யும் போதெல்லாம் ஆச்சாரியரை அடைந்து அவரிடத்தே இருந்து ஞானம் பெறப்பற்று அதன் மூலமாக இறைவனை நாம் உணரக்கூடிய நிலைக்கு உயர்வதுதான் வீடு பேச்சிற்கான வழி என்பதையும் காண்பித்து கொடுக்கிறது. அதன் வழியே ஒரு ஆச்சாரியரை அடைய வேண்டுமென்றால் பல்வேறு புனித தலங்களுக்கும் யாத்திரை செய்து அப்படி செல்லக்கூடிய யாத்திரையின் மூலமே நம்முடைய வினைகளெல்லாம் தீர்க்கப்பட்டு அங்கே இறைவன் நம்மை ஒரு ஆச்சாரியர் வடிவிலே வந்து தடுத்தாட்கொள்வான் என்ற கணக்கையும் சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் நம்முடைய பண்பாட்டில் பன்னெடுங்காலமாகவே திருத்தலங்களுக்கு யாத்திரை செய்வதை வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். ஆசேது ஹிமாச்சலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பாரத பண்பாட்டில் பல பல ஆயிரம் திருத்தலங்களும் புனிதத்தலங்களாக விளங்கி வர பார்க்கிறோம். ஆச்சாரியர்கள் பலரும் எழுந்தருளி அவரவர்கள் காலத்திலே தரிசனம் செய்த சிறப்புடைய இந்த தலங்களில்தான் நாமும் சென்று தரிசிக்கிறோம். அங்கே பல்வேறு அடியவர்களுக்கும் இறைவன் அருளிய நிலையிலே என்னையும் ஒரு பொருளாக்கி என்னையும் உன்னுடைய அருளுக்கு இலக்காக்குவாய் என்று வேண்டிக் கொண்டு நாம் இறைவனை துதித்து நிற்கிறோம். அப்படி செய்யும் தலயாத்திரைகளுக்குள்ளே அந்தந்த தலத்திலே பெறக்கூடிய புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வணங்குதல் என்ற மரபும் இங்கே வற்புறுத்தப்பட்டு வருகிறது. எந்த ஒரு திருக்கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலை சூழ்ந்து ஒரு குளம் இருப்பதோ அல்லது அந்த ஊரை வளப்படுத்தி கொண்டு ஓடும் ஆறு இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி ஆற்றிலும் குளத்திலும் நீராடி இறைவனை வழிபடக்கூடிய மரபையும் இங்கே பல நூறு ஆண்டுகளாக அடியார்கள் கைகொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. அப்படி கருதப்படும் யாத்திரைகளைத்தான் நாம் தீர்த்த யாத்திரை என்ற பெயரால் அழைக்கிறோம். கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி என்று தொடங்கி இந்த பாரத தேசத்தில் ஓடக்கூடிய புனித நதிகள், தெற்கே தாமிரபரணி, காவேரி, தென்பெண்ணை வரையிலுமாய் இருக்கக்கூடிய இந்த நதிகளிலெல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் நீராடி சிவ வழிபாடு செய்வதை புராணங்களும் இதிகாசங்களும் வலியுறுத்தி வந்திருக்கின்றன. இராமாயணத்திலே ராமன் புனித நதிகளிலெல்லாம் நீராடி சிவசிந்தனையோடு இருந்ததையும், பஞ்சபாண்டவர்கள் கண்ணனுடைய அறிவுரைப்படி பல்வேறு புனித தீர்த்தங்களில் நீராடியதையும் நாம் இங்கே நினைவு கூறலாம். அப்படி அறியப்படும் தீர்த்த யாத்திரைகளுக்குள்ளே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய தீர்த்த யாத்திரைகள், அப்போது அந்த தீர்த்தத்திற்கு சேரக்கூடிய சில சிறப்பியல்புகள், தெய்வீக தன்மைகளை குறித்து கும்பமேளா என்ற பெயரிலேயும் இங்கே பன்னெடுங்காலமாக நாம் விழாவாக அமைத்து கொண்டாடி வருகிறோம். அது என்ன கும்பமேளா? மாக மாசம் என்று அழைக்கப்படும் மகர சங்கராந்தி தொடங்கி வரக்கூடிய மாதம், அதாவது தைப்பொங்கல் நாளிலிருந்து தொடங்கி வரக்கூடிய மாதக்கணக்கிலே புனிதமான தன்மை, புனிதத்தன்மை இந்த நதிகளுக்கு இன்னும் அதிகரிப்பதாக கொள்ளப்படுகிறது. அப்படி அதிகரிப்பதற்காக சொல்லப்படும் காரணங்களுக்குள்ளே சூரியன், சந்திரன், வியாழன், அதாவது குரு கிரகம், இந்த 3 பேரும் அமையக்கூடிய இடங்களினுடைய அமைப்பை பொறுத்து, அந்த கணக்கை பொறுத்து வானவியல் சாத்திரத்தின்படி சூரியன் உத்திர திசையான வடக்கு திசை நோக்கி செல்லக்கூடியதாய் அமைந்திருக்கும் உத்தராயணம், அதாவது தைப்பொங்கல் நாளிலிருந்து தொடங்கி வரக்கூடிய அடுத்த சில வாரங்கள் தொடர்ந்து சூரியனுடைய அந்த போக்கின் வழியே புனித நதிகளுக்கு சில சிறப்பியல்புகள் கிடைப்பதாகவும், அந்த காலகட்டத்திலே இந்த நதியில் நீராடி தான தர்மங்கள் செய்வதும் சிவபூஜை செய்வதும் உயர்ந்த பலன்களை பெற்றுத்தரும் என்றும் நம்பப்படுகிறது. அப்படி கருதப்படும் நதிகளுக்குள்ளே 4 திருத்தலங்கள், 4 நதிகள் சிறப்பு பெறுகின்றன. அந்த 4னுள்ளும் தலைமை ஸ்தானத்தில் வைத்து கொண்டாடப்படுவது பிரயாக்ராஜ் என்ற திரிவேணி சங்கமமாகிற புனித திருத்தலம்.
அந்த திருத்தலத்திலே கங்கையும் யமுனையும் நம்முடைய கண்ணுக்கு புலப்படாததாய் பாதாளத்தின் வழியே வந்து சேரக்கூடிய சரஸ்வதியாகிற புனித தீர்த்தமும் ஒன்று சேரக்கூடிய 3 நதிகளின் கூட்டாக அமைந்திருக்கும் கூடுதுறை திருத்தலம். அது முக்கூடல் தலமாக விளங்கும் திரிவேணி சங்கமம். 2வது கங்கை வளம் கொழிக்கும் ஹரித்வார் திருத்தலம். இறைவன் உறையும் திருத்தலங்களுக்கு வாசல் போலே இருப்பதாலே அந்த பெயரோடு விளங்குகிறது. 3வது ஷிப்ரா என்ற நதி ஓடி வளம் கொழிக்கும் பாரத தேசத்தின் மத்தியஸ்தானமாய் கருதப்படும் உஜ்ஜைன் திருத்தலம். 4வது கோதாவரி நதி ஓடி வளம் பெருக்கும் நாசிக் நகரம். இப்படி பிரயாக்ராஜ், ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக் இந்த 4 நகரங்களிலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா என்ற பெயரிலே உத்தராயண காலம் தொடங்கக்கூடிய நாளிலிருந்து அடுத்து ஒரு மண்டல காலத்திற்கு வரக்கூடிய காலத்திலே அந்த நதியிலே தெய்வீகத்தன்மை அதிகரித்திருப்பதை உணர்ந்து அங்கே சென்று நீராடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த திருத்தலங்களினுடைய வரிசை பட்டியல் மாறிக்கொண்டே போகும். அதிலே 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அர்த்த கும்பமேளா என்று, அதாவது சரியாக பாதி அர்த்த அதை கடந்தவுடன் வரக்கூடிய கும்பமேளா என்று சிறப்பான ஒரு கும்பமேளாவும், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியதை கும்பமேளா என்ற பெயரோடும் அழைத்து கொண்டாடுகிறார்கள். இப்படி 12 ஆண்டுகளுடைய சுழற்சி 12 முறை நடந்து முடிந்த பிறகு, அதாவது 12ஓடு 12ஐ பெருக்கினால் வரக்கூடிய 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதை மகா கும்பமேளா என்ற பெயராலே மிகவும் விசேஷம் பொருந்தியதாக கொண்டாடுகிறோம். அது என்ன 12 ஆண்டு கணக்கு? 12 ஆண்டு காலம் என்பது வியாழ கிரகம், ஆங்கிலத்திலே ஜூபிட்டர் என்று அழைக்கக்கூடிய அந்த கிரகம் சூரியனை ஒரு முறை வலம் வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலகட்டம்தான். தமிழிலே இதை வியாழ வட்டம் என்ற சொல்லாலே அழைப்போம். வியாழன் ஆகிற அந்த கிரகம் ஒரு முறை சூரியனை வட்டமிட்டு வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு பூமியின் கால கணக்கின்படி 12 ஆண்டுகள் என்ற கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை அறிவியலாளர்களும் வானவியல் சாத்திரத்தின்படியே ஏற்கிறார்கள். அந்தபடிக்கு 12 ஆண்டுக்கு ஒரு முறை வியாழன் சூரியனை ஒரு பிரதட்சணம் செய்து முடிக்கக்கூடிய காலத்தில் குரு கிரகம் சூரியனையும் சந்திரனையும் வணங்கி துதிக்கக்கூடிய காலத்திலே அந்த சூரிய கிரணங்கள் பூமியிலே இருக்கும் புனித நதிகளிலே படும் பொழுதில் முக்கியமான இடங்களிலே அதை புராண இதிகாச நிகழ்ச்சிகளோடு தொடர்புபடுத்தி அந்த தலத்தில் அந்த குறிப்பிட்ட மாதத்திலே வழிபாடு செய்வது விசேஷமாக கருதப்படுகிறது. இப்படி ஒரு மாத காலம் நடைபெறக்கூடிய இந்த விழாவிலே வந்து சங்கல்பம் செய்து கொண்டு புனித நீராடி மகிழும் அடியார்கள் அங்கே இருக்கக்கூடிய திருத்தலங்களை தரிசித்தும் அங்கே நடைபெறக்கூடிய சமயம் சார்ந்த கலாச்சார பண்பாட்டு நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தும் அங்கே தங்கியிருக்கும் காலத்திலே அது நமக்குள்ளே ஒரு விதமான உத்வேகத்தை ஏற்படுத்தி சமய சிந்தனையோடு இருப்பதற்கும் சமயத்திலே நெறியின்படி நின்று சமய ஒழுக்கங்களை ஆச்சாரங்களை கடைபிடிப்பதற்குமான காலமாய் அமைந்து விடுகிறது. ஒரு மாத காலம் அதற்கும் மேலே சில வாரங்கள் நடக்கக்கூடிய விழாவிலே அந்த புனித தலத்திற்கு பல லட்சம் அடியார்கள் வந்து சேர்ந்ததை சமீப காலங்களிலே கூட ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்தில் பெறப்பட்ட விழாக்களின் ஆவணங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். 16-17ஆம் நூற்றாண்டிலே பல்வேறு ஹிந்தி மொழி மற்றைய வடமொழி இலக்கியங்களிலே இந்த விழா குறித்தும் அதிலே பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்ட சிறப்பும் அறியப்படுகிறது. பிரயாக்ராஜ் ஆகிற திரிவேணி சங்கமத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு புனித நீராடிய செய்தியை 7ஆம் நூற்றாண்டில் சீன தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்த பிரயாணம் செய்த ஹுவான்ஸ்வாங் என்ற சீன தேச அறிஞர் தன்னுடைய குறிப்புகளிலே பயணக் குறிப்புகளிலே எழுதி வைத்திருக்கிறார். திரிவேணி சங்கமத்தில் வந்து சங்கல்பம் செய்து தீர்த்தமாடி புனித நீரில் ஆடி அக்ஷயவடமாகிற அந்த அரசமரத்தை வலம் வந்து துதித்து விதிப்படி தான தர்மங்கள் செய்து இறைவனை வேண்டிக் கொண்டால் நம்முடைய முன்வினை பயன்களெல்லாம் நசிந்துபட்டு போகும். இதன் மூலம் உள்ளும் புறமும் சுத்தியடைந்து அதன் மூலமாக நல்ல ஞான நெறியிலே நின்று
பிறப்பிறப்பாகிற சுழற்சியிலிருந்து நாம் மீண்டு எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவடிகளிலே சென்று முத்தி இன்பத்திலே லயிக்கலாம் என்பதை இதுபோன்ற மிகவும் விசேஷமான விழாக்களின் மூலமாக வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். மனிதன் வாழக்கூடிய ஆயுசை ஒரு பூர்ணாயுசாக 100 ஆண்டுகள் என்று கணக்கில் கொண்டாலும் அவ்வப்போது நடக்கக்கூடிய இந்த கும்பமேளா நிகழ்ச்சிகளிலே அதிகபட்சமாக ஒருவராலே 7 அல்லது 8 முறை தான் கலந்து கொள்ள முடியும். அதிலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 12 முறை சுழற்சி என்று கணக்கில் கொண்டால் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா கும்பமேளா என்பது ஒருவருக்கு ஒரு ஆயுசிலே கிடைக்கப் பெற்றால் அதுவே பெரிய அற்புதம்தான். இந்த கும்பமேளா விழாவிற்கு பார்க்கடலை கடைந்து அமிர்தமெடுத்த அந்த புராண நிகழ்ச்சியோடும் தொடர்பு இருப்பதை அறிய முடிகிறது. பார்க்கடலிலிருந்து கடைந்து அமிர்த கலசத்தை வெளியே எடுத்து வந்த வேகத்திலே திருமாலின் கையிலிருந்த அந்த அமிர்த கலசத்திலிருந்து 4 துளிகள் இந்த 4 புனித தலங்களிலும் ஓடும் நதிகளிலே சென்று சேர்ந்ததாம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்த நதியிலே ஓடக்கூடிய தண்ணீர் நம்முடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் அமிர்தத்தன்மை பொருந்தியிருப்பதாய் கருத்தில் கொண்டு அந்த அமிர்தத்தினுடைய வீரியம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நதியிலே கிடைக்கப்பெறும் என்று பொருள்பட பிரயாக்ராஜ், ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக் ஆகிற இந்த 4 நகரங்களிலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா என்ற இந்த நிகழ்ச்சியை நடத்தி அதிலேயும் மேளா என்ற சொல்லுக்கு அதிகமான அடியார்கள் ஒன்று கூடக்கூடிய திருவிழா என்று பொருள். அப்படி திருவிழாவாக அமைக்கும் போது அதிலே சமய நெறிகளிலே நாம் நிற்பதும் சமய தெளிவை பெறுவதும் இன்னும் சொல்லப்போனால் அங்கே நடக்கக்கூடிய கலாச்சார பண்பாட்டு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றியமைத்துக் கொள்வதற்குமான ஒரு அமைப்பாய் இது மாறுகிறது. வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினையின் மூலமாக அடைந்திருக்கும் இன்ப துன்பங்களை நினைத்து அவ்வப்போது நொந்து வாழும் நாம் ஏதாவது ஒரு கால நிலையிலே செய்த பிழைகளுக்கு மனம் வருந்தி இறைவனுடைய அருளுக்கு நான் இலக்காக வேண்டும் என்று வேண்டி நிற்பதற்கான காலத்தை சிந்தித்து காத்திருந்தால் அதற்குத்தான் இதுபோன்ற விழாக்கள் அத்திப்பூத்தார் போல் விளையக்கூடிய அற்புத விழாக்கள் நமக்கு வாய்ப்பாய் அமைகிறது. அந்த வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டு புனித நீராடி இறைவனுடைய அருளுக்கு இலக்காகி முத்தி இன்பத்தை அடைவதற்கான வழியை நம் ஆச்சாரியர்கள் இதுபோன்ற புனித நீராடல் விழாக்களின் மூலமாக காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். பாரத தேசத்தின் பண்பாட்டின் சின்னமாய் விளங்கும் பிரயாக்ராஜிலே நடைபெறக்கூடிய மகா கும்பமேளா உலக அமைப்புகளினுடைய அங்கீகாரத்தையும் அவர்களுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. ஐநா சபையினராலே அறிவிக்கப்பட்டிருக்கும் பன்னெடுங்காலமாயிருந்து வரும் பல லட்சம் அடியார்கள் கூடக்கூடிய கலாச்சார விழாவாக அறிவிக்கப்பட்டிருக்கும் கும்பமேளா மகா கும்பமேளாவினுடைய சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.